கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கு நாம் பார்க்க போகிறது, சிறைப்பட்டோரை கர்த்தர் விடுவிக்கிறார். ஆமேன், ஹல்லேலூயா. சங்கீதம் 90 அதிகாரத்திலே இப்படியாக வசனங்கள் வாசிக்க கேட்போம். நாங்கள் எங்கள் வாழ்நாளெல்லாம் களி கூர்ந்து மகிழும்படி காலையிலே எங்களை உமது கிருபையினால் திருப்தியாக்கும். 14 வசனம். 15 வசனத்திலே, தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாய் எங்களை மகிழ்ச்சியாக்கும். உமது கிருபை உமது ஊழியக்காரருக்கும் உமது மகிமை அவர்கள் பிள்ளைகளுக்கும் விளங்குவதாக. எங்கள் தேவனாகிய ஆண்டவரின் பிரியம் எங்கள் மேல் இருப்பதாக. எங்களின் கைகளின் கிரியையை எங்களிடத்தில் உறுதிப்படுத்தும். ஆம், எங்கள் கைகளின் கிரியை எங்களிடத்தில் உறுதிப்படுத்தும். சங்கீதம் 91 அதிகாரத்திலே, அவன் என்னிடத்தில் வாஞ்சையாய் இருக்கிறபடியினால் அவனை விடுவிப்பேன். அவன் என் நாமத்தை அறிந்திருக்கிறபடியினால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளிச் செய்வேன். ஆபத்திலே நான் அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். எப்பொழுது நாம் கர்த்தரிடத்தில் வாஞ்சையாய் இருக்கும்போது, அவரை நேசிக்கும் போது, அவரில் அன்பு கூறும்போது என்னெல்லாம் செய்கிறார் என்று பார்ப்போம். கர்த்தர் விடுவிப்பாராம், தப்புவிப்பாராம், உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பாராம், மறு உத்தரவு கொடுப்பாராம், நம்மளை காப்பாற்றுவாராம், தப்புவித்ததோடு மாத்திரமல்லாமல் கனப்படுத்துவார். கர்த்தருடைய நாமத்திற்கே மகிமை உண்டாவதாக. இன்னும் சில வசனங்களை நாம் படிக்க போனுமானால், சிறைப்பட்டோரை கர்த்தர் விடுவிக்கிறார். எளியவனின் கூக்குரலை கர்த்தர் கேட்கிறார். எளியவளாகிய ஜெபத்தையும் கர்த்தர் கேட்டு எளியோனையும் சிறைப்பட்டோனையும் கர்த்தர் விடுவிக்கிறார். சங்கீதம் 146 அதிகாரத்தில் 7 வசனம், லூக்கா 4:18, ஏசாயா 61:1 வசனம், யோவான் 8:36, அப்போஸ்தலராகிய பவுல் எழுதின நிருபணத்திலே 12 அதிகாரம் 7 வசனத்திலே, பவுலும் சீலாவும் ஜெபித்த போது சிறைச்சாலையின் கட்டுகளை அறுத்து கர்த்தர் விடுவித்தாராம். ஆம் தேவ பிள்ளைகளே, கர்த்தர் நம்மை விடுவிக்கிறவராய் இருக்கிறார். அவரிடத்தில் வாஞ்சையாய் இருக்கும்போது எல்லாவற்றிலும் கர்த்தர் நம்மோடு கூட இருந்து ஜெய கிறிஸ்துவானவர் ஜெயத்தோடு கூட நடத்துகிறவராய் இருக்கிறார். இந்த வசனங்களை நான் தியானித்துக் கொண்டு இருக்கும்போது, ஏசாயா புஸ்தகம் 58 அதிகாரத்தில் கர்த்தர் என்னோடு பேசினார். இதற்காக நாம் உபவாசிக்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும். சிறையிருப்பின் காரியங்கள் திருப்பப்பட வேண்டும் என்றால் நாம் ஜெபிக்க வேண்டும், உபவாசத்தோடு ஜெபிக்க வேண்டும். அந்த உபவாசத்தை குறித்து கர்த்தர் அதிகமாக இதில் பேசியிருப்பார். 58 அதிகாரம் 7 வசனத்தில், பசி உள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடு, துரத்துண்ட சிறுமையானவனை வீட்டில் சேர்த்துக்கொள், வஸ்திரம் இல்லாதவனை கண்டால் அவனுக்கு வஸ்திரம் கொடு, உன் மாம்சமானவனுக்கு உன்னை ஒழிக்காமல் இருக்கிறதும் அல்லவோ எனக்கு உகந்த உபவாசம். அப்படிப்பட்ட உபவாசம் கர்த்தர் விரும்புகிறார். அது மாத்திரமில்லாமல் நாம் ஆவியிலே விழிப்புணர்வோடு அனல் கொண்டு ஜெபிக்க வேண்டும். கர்த்தர் ஒரு சிலர் காரியங்களுக்காக நம்மை ஜெபிக்க வைப்பார், ஒரு சில நபர்களுக்காகவும் ஜெபிக்க வைப்பார். நம் வாழ்க்கையில நாம் பார்த்து கொண்டிருக்கிற மனிதர்களாக இருக்கலாம், பார்க்காத மனிதர்களாகவும் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் ஜெபிக்க வைத்தால் நிச்சயமாக அதற்கு விடுதலை உண்டு. நாம் ஜெபிக்கும் போது ஆவியில் அனலுள்ளவர்களாய் கர்த்தருடைய சர்வாயுதத்தை தரித்த பிள்ளைகளாக நாம் ஜெபிக்க வேண்டும். ஏனென்றால் நம்மளுடைய யுத்தம் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, அந்தகார லோகாதிபதிகளோடும் சத்ருவின் சேனையோடும் நமக்கு யுத்தம் இருக்கிறது. அந்த யுத்தத்தை கர்த்தர் நமக்காக செய்வார். தேவ தூதர்களை அனுப்புவார். எப்பொழுது நாம் உபவாசித்து கர்த்தர் சித்தத்தின்படி நாம் ஆவியில் விழிப்புள்ளவர்களாய் இருந்து ஜெபிக்கும் போது கர்த்தர் நிச்சயமாய் கேட்பார். அப்படி ஜெபிக்கும் போது அக்கிரமத்தின் கட்டுகள் அவிழ்க்கப்படும், நுகத்தடியின் பிணையல்கள் நெகிழ்க்கப்படும், நெருக்கப்பட்டிருக்கிறவர்களை விடுதலை ஆக்குகிறதும் சகல நுகத்தடிகளும் உடைக்கிறதும் அல்லவா இந்த உபவாசம். ஆம் தேவ பிள்ளைகளே, இப்படிப்பட்ட உபவாசம் நம்மளுக்கு வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அப்பொழுது எப்படி இருக்கும் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் கேட்கும்போது, விடியற்காலை வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பும், உன் சுகவாழ்வு துளிர்க்கும், உன் நீதி முன்னாலே செல்லும், கர்த்தருடைய மகிமை பின்னாலே காக்கும். நீ கூப்பிடுவாய், மறு உத்தரவு கர்த்தர் கொடுப்பார். நுகத்தடி, நிபச்சொல்,
தேவையில்லாத வார்த்தைகள், தேவையில்லாத நிந்தைகள், அவமானங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் நடுவிலிருந்து நீக்கி போட்டு கர்த்தர் கனப்படுத்துவார். இருளில் வைக்கப்பட்டிருக்கிற காரியத்திலிருந்து கர்த்தர் வெளிச்சத்தை கொண்டு வருவார். இருளிலே உன் வெளிச்சம் உதிக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் அந்தகாரம் தியானத்தை போல இருக்கும் என்று சொல்லுகிறார். அது மாத்திரமில்லாமல் கர்த்தர் சுக பலன் ஆரோக்கியத்தையும் தருகிறார். நித்தமும் நடத்தி மகா வறட்சியான காலங்களில் ஆத்துமாவை திருப்தியாக்கி நீர் பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் கர்த்தர் மாற்றுகிறார். அவருடைய பரிசுத்த ஓய்வு நாளை மகிமைப்படுத்துகையில், பரிசுத்த ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசாரிக்கையில் யாக்கோபின் சுதந்திரத்தினால் போஷித்து நம்மை நடத்துகிறார். சுக பலன் ஆரோக்கியத்தையும் கர்த்தர் கொடுக்கிறார். ஒரு தாய் தன் பிள்ளையை தேற்றுவது போல முழங்காலிலே கர்த்தர் ஜெபத்திலே தாங்கி நாம் ஜெபிக்கும் போது ஒரு தாய் தன் பிள்ளையை தேற்றுவது போல அப்படிப்பட்ட நொறுங்குண்ட இதயங்களையும் நறுங்குண்ட ஆவியும் சிறைப்பட்டோருக்காக நாம் ஜெபிக்கும் போது இருளில் இருக்கிற காரியங்கள் இருந்து கர்த்தர் அவர்களை விடுதலையாக்கி தம்முடைய பிள்ளைகளாக மாற்றுகிறார். ஒரு தாய் தன் பிள்ளையை தேற்றுகிறது போல கர்த்தர் தேற்றுகிறவராய் இருக்கிறார். ஆம் தேவ பிள்ளைகளே, இந்த வரிகளை நான் ஆண்டவரிடத்தில் தியானித்து கொண்டிருக்கும் போது ஆவியிலே அனல் மூண்டேன். ஹல்லேலூயா. எனக்கு சங்கீத ஞானமோ அதற்குண்டான பாடலோ எனக்கு கிடையாது. ஆனாலும் கர்த்தர் தாமே எனக்கு இந்த பாடலை சொல்லிக் கொடுத்தார். இந்த வரிகளை நான் தியானித்து கொண்டிருக்கும் போது அவருடைய கீழ்ப்படிதல் வேண்டும் என்று சொன்னார். ஆண்டவரே, இந்த வசனத்தை கொண்டு என்ன பேச இருக்கிறீர் என்று சொல்லி கேட்கும்போது அவருடைய உன்னத காற்று என் மேல் வீசிற்று, மெல்லிய காற்று என் மேல் வீசிற்று. ஆவியிலே அனல் கொண்டு கர்த்தருடைய நாமத்திற்கே மகிமை உண்டாவதாக இந்த பாடலை கர்த்தர் தாமே சொல்லிக் கொடுத்தார். ஐசாயா 58 அதிகாரம் 8 வசனத்திலிருந்து 14 வசனம் வரைக்கும் கர்த்தர் தாமே பாடலாக சொல்லிக் கொடுத்தார். கர்த்தருடைய நாமத்திற்கே மகிமை உண்டாவதாக. விடியற்கால வெளுப்பை போல வெளிச்சம் எழும்புதே, சுகவாழ்வு சுகவாழ்வு துளித்தீடுதே. விடியற்கால வெளுப்பை போல வெளிச்சம் எழும்புதே, உன் சிறையிருப்பு காலம் தானே முடிந்தீடுதே. விடியற்கால வெளுப்பை போல வெளிச்சம் எழும்புதே, உன் சுகவாழ்வு சுகவாழ் துளித்தீடுதே. உன் நீதி முன்னால் சென்றிடுதே, உன் நீதி முன்னால் சென்றிடுதே. அவர் மகிமை பின்னால் காத்திடுதே, அவர் மகிமை பின்னால் காத்திடுதே. விடியற்கால வெளுப்பை போல வெளிச்சம் எழும்புதே, சுகவாழ்வு சுகவாழ் துளித்தீடுதே. விடியற்கால வெளுப்பை போல வெளிச்சம் எழும்புதே, சுகவாழ்வு சுகவாழ் துளித்தீடுதே. நுகத்தடி நிபச்சொல்லை நீக்கிடுவாரே, உன் நடுவிலிருந்து கர்த்தர் தாமே நீக்கிடுவாரே. நுகத்தடி நிபச்சொல் நீக்கிடுவாரே, உன் நடுவிலிருந்து நீக்கிடுவாரே. இருளில் வெளிச்சம் உதித்தீடுதே, உன் அந்தகாரம் மத்தியானம் போலாகுதே. இருளில் வெளிச்சம் உதித்தீடுதே, உன் அந்தகாரம் மத்தியானம் போலாகுதே. விடியற்கால வெளுப்பை போல வெளிச்சம் எழும்புதே, உன் சுகவாழ்வு சுகவாழ் துளித்தீடுதே. விடியற்கால வெளுப்பை போல வெளிச்சம் எழும்புதே. கர்த்தரே நித்தம் உன்னை நடத்திடுவாரே, உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி மகிழ்ந்திடுவாரே. கர்த்தரே நித்தம் நடத்திடுவாரே, உன் எலும்புகள் நினமுள்ளதாக்கிடுவாரே. நீர் பாய்ச்சலான தோட்டமாவாயே, நீர் பாய்ச்சலான தோட்டமாவாயே. வச்சாத நீருச்சாவாயே, நீ வச்சாத நீருச்சாவாயே. விடியற்கால வெளுப்பை போல வெளிச்சம் எழும்புதே, சுகவாழ்வு சுகவாழ் துளித்தீடுதே. பரிசுத்த ஓய்வு நாளை ஆசாரிக்கையில், பரிசுத்த ஓய்வு நாளை மகிமை படுத்துகையில், பரிசுத்த ஓய்வு நாளை ஆசாரிக்கையில்.
யாக்கோபின் சுதந்திரத்தாலே உன்னை நான் போஷித்தே நடத்தி செல்வேனே. யாக்கோபின் சுதந்திரத்தாலே உன்னை நான் சுகபேலன் ஆரோக்கியம் தந்திடுவேனே. விடியற்கால வெளுப்பை போல் வெளிச்சம் எழும்புதே, சுகவாழ்வு துளிர்த்திடுதே. நாரீட காயங்கள் ஆற்றிடுவேனே மகனே, ஆரீட ஆற்றிடுவேனே. கண்ணீரை களிப்பாக் மாற்றிடுவேனே, நாரீட காயங்கள் ஆற்றிடுவாரே. உன் கண்ணீரை களிப்பாக் மாற்றிடுவாரே. தாய் தன் பிள்ளையை தேற்றுவது போல் கர்த்தரே உன்னை தேற்றிடுவாரே. தாய் தன் பிள்ளையை தேற்றுவது போல் சுகபேலன் ஆரோக்கியம் தந்திடுவாரே. ஆமென். கர்த்தருடைய நாமத்திற்கே மகிமை உண்டாவதாக. நாம் இப்படிப்பட்ட உபவாசத்தோடு ஜெபத்தோடு கர்த்தருடைய சன்னிதானத்தில் இரவும் பகலும் இருதயத்தை ஊற்றி கர்த்தரிடத்திலே கதறுவோமானால் நிச்சயமாக கர்த்தர் நம் ஜெபத்தை கேட்கிறவராய் இருக்கிறார். இதற்கு இப்படிப்பட்ட உபவாசமும் ஜெபமும் நமக்கு இருக்கும்போது நிச்சயமாக நம்முடைய சுகவாழ்வு துளிர்க்கும். ஆமென். எஸ்தர் ஜெபித்தார்கள். ஹல்லேலூயா. எஸ்தர் ராஜாத்தியின் மேன்மை இன்னைக்கு கிறிஸ்துவர்களாகிய நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கலாம். ஏனென்றால் அவருடைய ரட்சிப்பின் பாத்திரத்தை ஏந்தினவர்களாய் ஊழியக்காரியாகவும் ஊழியக்காரர்களாகவும் நாம் அவருடைய ஊழியங்களை ஆவியிலே அனல் கொண்டு அவர் சித்தத்தின் மையத்திலே நாம் செய்யும் போது எஸ்தரின் மேன்மை நமக்கு கொடுக்கப்படும். ரட்சிப்பின் பாத்திரம் நம் கையில் ஏந்தினவர்களாய் கர்த்தருடைய சித்தத்தை நாம் செய்வோமானால், யாருக்கு ஜெபிக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறாரோ அவர்களுக்காக நாம் ஜெபிக்கும் போது, எந்த காரியத்திற்காக ஜெபிக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறாரோ அந்த காரியத்திற்காக கீழ்ப்படிந்து நாம் ஜெபிப்போமானால், எஸ்தரின் மேன்மை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்குமானால் நிச்சயமாக கர்த்தர் அதற்கு பதில் கொடுப்பார். ரட்சிப்பின் பாத்திரம் நம்மிடத்தில் இருக்கிறது. எஸ்தரின் மேன்மை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். எஸ்தர் ராஜாத்தி அன்று ராஜாவிடம் ஜெபம் பண்ணும்போது எஸ்தர் புஸ்தகத்திலே வாசிக்கப்பட்டிருக்கிறது என்னவென்றால் 7ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே, உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்து ராஜாவுக்கு சித்தமாயிருந்தால் என் வேண்டுதலுக்கு என் ஜீவனும் என் மன்றாட்டுக்கு என் ஜனங்களும் எனக்கு கட்டளையிடப்படுவதாக என்று எஸ்தர் ராஜாத்தி கருத்தோடும் புத்தியோடும் ஞானத்தோடும் உபவாசத்தோடும் கர்த்தர் சித்தத்தின் மையத்தில் வைத்து ஜெபித்தாள். ஆம் பிள்ளைகளே, எஸ்தர் ராஜாத்தி அன்று ராஜாவிடம் ஜெபித்த போது ஒரு விடுதலை வந்தது. ஒரு சிறையிருப்பு திருப்பப்பட்டது. ஜனங்கள் விடுதலையாக்கப்பட்டார்கள். அப்படியாக நாமும் எஸ்தர் ராஜாத்தியை போல ஜெபிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். உன்னத பாட்டுல 8ஆம் அதிகாரத்துல 10ஆம் வசனத்துல சொல்லுகிறது, அவருடைய கண்களில் கடாட்சம் பெறலானேன். ஆம், எஸ்தராக இன்று நாமும் ஜெபிக்கும் போது ராஜாதி ராஜா, தேவாதி தேவன், கர்த்தாதி கர்த்தர், யூத ராஜ சிங்கமாய் சீக்கிரம் வரப்போகிறவரமாக இயேசு கிறிஸ்துனுடைய கண்களில் நாம் தயை பெறுவோம். அவர் கண்களில் நாம் கடாட்சம் பெறுவோம். அப்பொழுது விடுதலை வரும். நுகத்தடியின் கட்டுகள் அறுக்கப்படும். சிறையிருப்பின் காரியங்கள் திருப்பப்படும். அக்கிரமத்தின் கட்டுகள் அவிழ்க்கப்படும். விடுதலையாக்கப்படும். நுகத்தடிகளை உடைத்து போடுவோம். ஆம், அநேக ஜனங்களை கர்த்தருடைய நாம மகிமைக்கென்று விடுதலையாக்குகிற பிள்ளைகளாக நாம் இருப்போம். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஜெபம் நமக்கு வேண்டும். அப்படிப்பட்ட உபவாசம் நமக்கு வேண்டும். எஸ்தரை போல கர்த்தருடைய சமூகத்தில் இரவும் பகலும் இருதயத்தை ஊற்றி உபவாசத்தோடும் பரிசுத்தத்தோடும் கர்த்தருடைய சமூகத்தில் கண்ணீரோடும் நாம் ஜெபிக்கும் போது நம்மோடு கூட ஒரு கூட்டத்தையும் இயேசு ராஜா வருகையில விடுதலையாக்கி அவருக்கு சொந்தமாக்குவோம். ஹல்லேலூயா. வெளிப்படுத்துதல் அதிகாரத்தில் கர்த்தர் சொல்லுகிறார், பிலதெல்பியா, உன் கிரியையிலே அறிந்திருக்கிறேன். உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினால் திறந்த வாசலை உனக்கு முன்பதாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். ஆம் தேவ பிள்ளைகளே, திறந்த வாசலை நமக்கு கர்த்தர் வைக்கிறார். திறந்த வாசல் இயேசு கிறிஸ்துவாய் இருக்கிறார். திறந்த வாசலில் யூத ராஜ சிங்கமாய் இருக்கிறார். அவர் விடுவிக்கும் போது அடைப்பவன் யார்? அவர் விடுவிக்கும் போது தடுப்பவன் யார்?
கர்த்தாதி கர்த்தர் ராஜரீகம் செய்கிற இயேசு கிறிஸ்துவானவர் நம்மோடு கூட இருக்கிறபடியினால் நாம் விழித்திருந்து ஜெபிப்போமானால் இயேசு கிறிஸ்துனுடைய வருகையில நம்மோடு கூட ஒரு கூட்டத்தையும் அவரிடத்தில் சேர்க்கிற பிள்ளைகளாக மாறுவோம். நம்மளுடைய வாழ்க்கையில காணப்படுகிற சிறையிருப்பை கர்த்தர் திருப்புகிறார். நம்முடைய வேலை ஸ்தலத்தில் காணப்படுகிற சிறையிருப்பை கர்த்தர் திருப்புகிறார். நம்மளுடைய ஊழியத்தில் காணப்படுகிற சிறையிருப்பின் காரியங்கள், தடையின் காரியங்களை தகர்த்தெறிந்து போடுகிறார். நாம் மற்ற ஜனங்களுக்காக ஜெபிக்கும் போது, அவர்களுக்காக நாம் ஜெபிக்கும் போது அவர்களுடைய சிறையிருப்பையும் கர்த்தர் மாற்றுகிறார், திருப்புகிறார், விடுதலையாக்குகிறார். ஆம் தேவ பிள்ளைகளே, இன்று நீங்களும் நானும் மௌனமாய் இருப்போமானால், அன்றைக்கு முர்திகாய் சொன்னார், இன்றைக்கு எஸ்தரே நீ மௌனமாய் இருந்தால் ரட்சிப்பு வேறிடத்தில் வரும். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு நீங்களும் நானும் மௌனமாய் இருப்போமானால் ரட்சிப்புக்காக வேறொருவர் ஜெபம் பண்ணுவார்கள். அல்லேலூயா. எஸ்தர் ராஜாத்தியின் புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அதுபோல நம்மளுடைய பேர் அங்க பரலோகத்தில் எழுதி வைப்பார். கிரிகைகளின் புஸ்தகத்தின் பேரில் எழுதி வைப்பார். இந்த ஆத்துமாக்காக இவள் ஜெபம் பண்ணி இருக்கிறார், இந்த காரியங்களுக்காக என் சித்தத்தில் ஜெபம் பண்ணி இருக்கிறார் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் நமக்கு சாட்சி சொல்லுகிறவராய் இருக்கிறார். ஆம் தேவ பிள்ளைகளே, விழிப்படைவோம், கர்த்தருடைய வருகைக்கு ஆயுத்தமாவோம், உபவாசத்தோடும் ஜெபத்தோடும். அல்லேலூயா. விடியற்கால வெளுப்பை போல வெளிச்சம் எழும்பவும், சுக வாழ்வு துளிர்க்கவும் இப்படிப்பட்ட காரியங்களை நாம் செய்வோமானால் நாம் ஜெயித்த கிறிஸ்துவோடு ஜெயம் பெற்ற பிள்ளைகளாய் ஜெய கிறிஸ்துவின் கீதங்களை பாடி அல்லேலூயா என்ற அவருடைய வருகையிலே, மகிமையிலே, மறுரூப மகிமையிலே சேர்க்கப்படுகிற பிள்ளைகளாக இருப்போம். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கே மகிமை உண்டாவதாக. ஆமென்.